வீட்டில் சும்மா இருக்கேன்னு அடுத்தவங்க சொல்கிறத விட வீட்டில் சும்மா இருக்கோமேன்னு நமக்கே வலிக்கும். வேலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கே, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு 3 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன். சில நல்ல விஷயங்களை உடனே ஓப்பனாக நீ யூடியூப்பில் சொல்லிடுற. அதனால தான் சில நேரங்களில் உனக்கு சொதப்பல் நடந்துடுது. நீங்கள் கூட கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க, நான் 10 டேஸ் வெயிட் பண்ணினேன்னா நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும். நான் லாஸ்ட்டாக பார்த்த வேலை எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. அந்த வேலை தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக எனக்கு அமைஞ்சுது. அது இருந்ததுன்னா நான் வீட்டில் இருந்தே பண்ணிடுவேன். அதுக்கு 20,000 தர்றதா சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட மாதம் 20,000 இருந்ததுன்னா வீட்டு வாடகை, கரண்ட்டு பில், அரிசி, கேஸு இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் என்ன வருதோ அதை வச்சு அமைதியாக ஒரு லைஃப்பை நாங்கள் வாழ்ந்துருவோம். அது ஆடம்பரமாக இருக்காது. இந்த சூழ்நிலையில் அந்த 20,000 கூட எனக்கு பத்தாது தான். ஏன்னா மெடிக்கல் செலவு இருக்குது. அதுக்கு எனக்கு கொஞ்சம் பெட்டல்ஸ் ஆர்டர் வந்ததுன்னா ஓகேவாக இருக்கும். யூடியூப்பில் மாதம் எனக்கு ஒரு இன்கம் வந்ததுன்னா கண்டிப்பாக சமாளிச்சிருவேன். ஆனால் மாதம் என்னால் எடுக்க முடியாது. இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறோன்ற ஒரு நிம்மதியாவது எனக்கு இருக்கும். இப்போ அந்த நிம்மதி சுத்தமாக இல்லை. என்ன பண்ண போகிறோன்னு அடிக்கடி அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்தே தான் கால் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வேலை இல்லாமல் போயிடுமோ, அந்த வேலையை யாருக்காவது கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நிறைய பயம். ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் தான் நான் இருந்தேன். அவங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி நான் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த வேலை கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தேன். நானும் 1 வருஷமாக பேக்கரிக்கு வேலைக்கு போனேங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அதில் கஷ்டப்படுவேன்னு. காலையில் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். சம்பளமும் எனக்கு பத்தலை. அது 16,000 கொடுத்தாங்க. இதில் ஒரு 4,000 எக்ஸ்ட்ராவாக வருது. ஒவ்வொரு தடவை நான் ஃபோன் பண்ணுறப்பவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, அவசரப்படாதீங்க அப்படின்னே சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பி வச்சுருந்தேன். அன்னைக்கு ரிப்போர்ட் அனுப்பி வச்சதுக்கு காரணம் அது ஒரு மெடிக்கல் லீவ் மாதிரி எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை அனுப்பி வச்சேன். ஆனால் அவங்க இவளால் வேலை பார்க்க முடியாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னதை வச்சு ஒன்று கிடைக்குமா கிடைக்காதா, தருவாங்களா தரமாட்டாங்களா இப்படியே நினச்சிட்டு இருப்போம். பயமாக இருக்கும். ஏன்னா இந்த வேலை எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன். இந்த ஒர்க்லேயுமே ஹார்ட் ஒர்க் இருக்குது. சப்மிட் பண்ணணும், க்ரியேட்டிவிட்டி, அந்த ஒர்க்கை நீட்டாக பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதம் லாஸ்ட்டில் மறந்துடாமல் ஒரு கால் மட்டும் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். நான் காலேஜுக்கு போயிருந்தப்போ என்னோடய சூழ்நிலைக்காக தான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிது. இந்த ஜாப்பை அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க தான். அதனால தான் வேறு ஆட்களை போடணும்னு அவங்க நினைக்கல. இன்னும் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா ஓரளவுக்கு எனக்கு பாரம் குறைஞ்சிரும். ஏன்னா நிறைய செலவு இருக்குங்க. இதில் அவங்க கொடுக்குற ஒர்க்கை நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே நான் சப்மிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல தான். ஆனால் என்னால் கொஞ்சம் உட்கார முடியும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு என்னால் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது. இப்போ இந்த வீடியோ பேசிகிட்ருக்கேன், இந்த அளவுக்கு உட்கார்றதுக்கே இந்த இடுப்பில் அவ்வளோ பெயின் இருக்குது. அதை கண்டினியூஸாக நம்ம உட்காந்து செய்ய போகிறோமா, அதை நினைக்கிறப்ப தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த வேலையை நல்லபடியாக பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்க் எனக்கு. இதை சொதப்பல் இல்லாமல் நான் பண்ணணும். லாஸ்ட்டாக நான் சில மைனஸ் எல்லாம் பண்ணினதுனால தான் அவங்க ட்ரைனிங்க்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க. அது போயிட்டு இருந்த டைம் தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 2 நாள் போயிருந்தால் அவங்க சொன்ன கணக்குக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இனி எவ்வளோ இடுப்பு காலெல்லாம் வலிக்குமோ தெரியாது. ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி, கட்டிலில் படுத்த மாதிரி, இந்த மாதிரி தான் ஏதாவது இதை நான் கண்டினியூ பண்ணணும். இதுக்கிடையில் நான் இனிமேல் சமைக்கணும், வீடியோ போடணும், பெட்டல்ஸும் நான் செய்யணும். அப்போ நான் டோட்டலாக பயங்கரமான பிஸியாகிடுவேங்க. இனிமேல் ரொம்ப பிஸியாகிடுவேன். இப்போவே நைட்டு தூங்குறது கிடையாது. இதுக்கப்புறம் தூக்கன்றது இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் எந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போகிறேனோ அந்த இடத்துல நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது ஒன்று தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வாழணும். என்னோடய மைண்ட் சரியாக வேலை செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகளால் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கிட்ட பேசுங்க. நான் கொஞ்சம் அதிலேருந்து வெளியில் வந்துடுவேன். நீங்கள் என்னோடய வீடியோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப மோசமான பலகீனமான ஒருத்தி. பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், நம்பிக்கை இல்லாதவ, கோழையானவ, இப்படி எல்லாமே என்கிட்ட நெகட்டிவாக தான் இருக்குது.
ஆனால் நான் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த லைஃப்பை டோட்டலாகவே உங்கள் கண்ணு முன்னால் காட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் டீப்பாக வீடியோ எடுத்து போடலாம். ஆனால் எனக்கு பயம், என்னை திட்டிடுவீங்களோ, என் மேலே கோவப்பட்டுருவீங்களோ அப்படின்னு. ஏன்னா என்னோடய செயல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கோவத்தை கொடுக்கும். ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நான் சில நேரங்களில் என்னையே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறேன். என்னோடய எண்ணங்கள் ரொம்ப பழமையானதாக இருக்கும். ஒரு 60 காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா அதுதான் சரின்னு எப்போவுமே என் மனசுக்கு தோணும். இந்த காலத்தில் எவ்வளோ பேர் எதை பற்றியும் கேர் பண்ணிக்காமல் வாழ்கிறாங்க. ஆனால் என்னால் தான் முடியலை. என்னால் அப்படி வாழ முடியாததுனால தான் என்னையே நான் முடக்கி போட்டிருக்கேன். ரொம்ப முடக்கி வச்சுருக்கேன். இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. இதில் நிறைய கட்டுப்பாடுகள் எனக்கே நான் போட்டிருக்கேன். நான் இனிமேல் ஒர்க்கும் சேர்த்து பண்ணுறப்போ நான் எல்லாத்தையுமே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவேன். நான் சமைக்கிறது கண்டிப்பாக சொதப்பல் இருக்கலாம். பிள்ளைங்க நிஜமாகவே அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அது எனக்கே தெரியும். அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன்னா நிறைய கஷ்டப்படுத்துகிறேங்க. சுதந்திரம் ஒரு நாள் அவங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக. அந்த சுதந்திரம் அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி சமைக்கிறப்போ தயவு செஞ்சு என்னை கோபமாக மட்டும் திட்டிடாதீங்க. ரொம்ப கோபமாக நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கஷ்டமாயிருது. நார்மலாக நீங்கள் சொல்லுவீங்கல்ல, இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம்னு, அதுலலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா அது ஐடியா கொடுக்கறது தானே. ஆனால் ரொம்ப ஹார்ஷாக மனசு உடையிற மாதிரி வார்த்தைகள் ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துடும். அதுதான் அந்த சமையல் வீடியோவுக்கு தான் வரும். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயம். இன்றைக்கி வரைக்கும் சமையல் பண்ணுறப்பெல்லாம் பயமாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அது என்னை ரொம்ப அழுத்தமாக பாதிக்குது. இல்லை, நான் நார்மலாக சில விஷயங்களை கடக்க முடியல. ஏன்னா நான் எல்லாத்தையுமே என் உள் மனசில் நான் எடுத்துக்கிறேன்னா, நான் சமைக்கிறப்பெல்லாம் இப்போல்லாம் பயமாகவே இருக்குது. நான் சரியாக தான் செய்கிறேனா அப்படின்ற மாதிரி நிறைய பயம். முன்னாலெல்லாம் கிச்சனில் போய் நின்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவேன். ஆனால் இப்போது நிறைய யோசிக்கிறேன். டைம் லாஸ் ஆகுது பயத்தில். நம்ம தப்பாக பண்ணிகிட்ருக்கோமோ அப்படின்ற மாதிரி. இந்த வேலை நல்லபடியாக கிடச்சிடணுங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்கிறப்ப தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் இது 90% பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கேங்க. என்னோடய பழைய ஓனரும் கால் பண்ணார். ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்களாம். உங்களால் செய்ய முடியும்னா வாங்கம்மா அப்படின்னு சொன்னார். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலமையில் இருக்கேன். என்னால் தான் வேலைக்கு வெளியில் போக முடியாது. அதனால் சொன்னேன், இன்னும் நடக்க ஆரம்பிக்கல சார், அதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஜாப்புங்க, நல்ல சேலரியில் என்னை வர சொன்னாங்க. ஆனால் சூழ்நிலை என்னால் மூவ் பண்ண முடியாது. அதனால் அந்த சான்ஸும் எனக்கு இல்லாமல் போச்சு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது இந்த ஃபீல்டில் இதை ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை வீட்டில் இருந்து இதை பண்ணி கொடுங்க அப்படின்றது என்னோடய சூழ்நிலைக்காக கொடுத்த ஒரு வேலை. இதே மாதிரி ஆஃபர் நிறைய இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 வேக்கன்ட் இருந்திருந்தால் கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்பப்போ கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க ஜாப் விஷயமாக நான் போடுறப்போ, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. இது எனக்கே பாவம் பார்த்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை உங்களுக்கு சொல்ல முடியல. இது எடிட்டிங் ஒர்க்கு. நான் ஒரு நாள் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ப்ராஜெக்டை எப்படி சப்மிட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அப்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இனி வர நாட்களை நான் கடக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பும் மனசில் தைரியமும் எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது. வேண்டாம், நம்ம வாழ வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய தோணுது. என்னோடய பாரங்களை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தாதான் என்னால் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும். ஒரே நாளில் என் லைஃப்பில் எல்லாமே மாறிடாது. இது மூவி கிடையாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தானே நடக்கும். அதுக்காக காத்துட்ருக்கேன். பையன் சில சப்ஜெக்டெல்லாம் எப்படி எழுதியிருக்கான்னு நேற்று ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவன் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கான்னு என்னால் சொல்ல முடியல. பரவாயில்லாமல் எழுதியிருக்கான். மார்க் வந்தால் தான் தெரியும் அவன் எப்படி எழுதியிருக்கான்னு. இந்த தடவை கட் ஆஃப்க்கு தேவையான கொஷின் பேப்பர் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அவன் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். என் ஆசை உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆசையை நான் அவனுக்கு திணிக்கலை.
எனக்கு நீங்கள் கொடுக்குற ஹைப் ஆப்ஷனுக்கு இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க அமௌண்ட்டு. ஏன்னா ரெகுலராக எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் ஹைப் ஆப்ஷன் கொடுக்கறதுனால அமௌண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மாதம் எண்டில் நான் எவ்வளோ டாலர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்றதை நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்தளவுக்கு இந்த ஹைப் ஆப்ஷன் கொடுக்கறதுனால எனக்கு டாலர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. நிறைய பேர் என்னோடய வீடியோவை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டுக்கும் வேண்டுதலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.